வணக்கம் ஸ்ரீ. இன்னைக்கு நான் பண்ண விசாரம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஸ்ரீ. ஒன்றும் இல்லைங்க ஸ்ரீ, ஒரு 3 days முன்னாடி வந்து என்னுடைய சிஸ்டர் வந்து அவங்க ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்ததுங்க ஸ்ரீ. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மைக்ரைன் தலைவலியும் இருந்ததுங்க ஸ்ரீ. அவங்க ஹாஸ்பிட்டலும் போகல. அது கண்டினியூஸாக ஒரு 1 week இருந்ததுங்க ஸ்ரீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாமிட்டிங் அதிகமாக இருந்ததுங்க ஸ்ரீ. சரி, நான் ஒரு 2 days பேக் என்ன பண்ணேன், மார்னிங் உட்காந்துட்டு மாஸ்டர் ஃபோட்டோ வந்து பாதுகாண்டு என்கிட்ட உட்காந்துட்டு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன். சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு சரி நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கண்ணை மூடி உட்காந்துருந்தேன். அப்போது சரி மாஸ்டர்கிட்டருந்து நம்ம என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி அப்படியே கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துருந்தோம். ஒரு 5 minutes உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர்கிட்ட வச்சு அந்த ஒரு பூவும் மாஸ்டர் பாதுகையில் வச்சு ஒரு அந்த வேப்ப இலை ஒரு 2 இலை தாங்க ஸ்ரீ எடுத்துட்டு சரி மாஸ்டர்கிட்ட இருந்தது இதுதான், இதையாச்சும் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப்கிட்ட கொடுத்து அந்த இலையை நானே சாப்பிட சொன்னேன். மாஸ்டர் பாதுகையில் வச்சு இலை அது 2 இலையை சாப்பிட சொல்லிட்டு நான் அந்த பூவை மட்டும் கையில் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அதை கண்டினியூஸ் பண்ணிட்டு இப்போ இன்னைக்கு ஃபீட்பேக் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன். அது சுத்தமாகவே எதுவுமே மைக்ரைன் ஹெட்டேக்கும் இல்லை, அந்த வாமிட்டிங் சென்சேஷனும் இல்லை, அந்த ஹீமோகுளோபினும் வந்து ஒரு டயர்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க. அது சுத்தமாகவே இல்லை. இப்போ அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ வீட்டு வேலையெல்லாம் இப்போ அவங்க தான் செய்கிறாங்க. ஒரு எனர்ஜெட்டிக்காக தான் செய்கிறாங்க. அந்த ஒரு சிம்டம்ஸ் கொஞ்சம் கூட இல்லைங்க ஸ்ரீ. அது 1 week முன்னாடி வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வேலையெல்லாம் அவங்க தான் செய்கிறாங்க. அந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லைங்க ஸ்ரீ. மாஸ்டர் பாதுகையில் வச்சு நான் அருள் காப்பு சொன்னேங்க ஸ்ரீ. அருள் காப்பு சொல்லிவிட்டு கண்ணை மூடிட்டு தான் அதை கொடுத்தேன். நான் இப்போ கொடுக்கும்போது கூட சொன்னேன், மாஸ்டர் உங்களை நினச்சி நான் கொடுக்குறேங்க மாஸ்டர், வேறு எதையும் நான் நினைக்கல அப்படின்னு சொன்னேன். அதை நினச்சிட்டு நான் அப்படியே கொடுத்துட்டேங்க ஸ்ரீ. ரொம்ப ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து எனர்ஜெட்டிக்காகவும் அவங்களுக்கு அவங்க எப்பயுமே படுத்துகிட்டே இருப்பாங்க ஸ்ரீ. இப்போ இந்த 3 days பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்கிறாங்க. வீட்டை விட்டு எந்திரிச்சு வரவே இல்லை 1 week. இப்போ இந்த 3 days நம்ம வீட்டுக்கு வராங்க, எப்படி ஒரு 1/2 hour இருந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேசிட்டு போகிறாங்க. ரொம்ப மாற்றங்க ஸ்ரீ. அதாங்க ஸ்ரீ. நன்றிங்க ஸ்ரீ. ஆனந்த பொங்கட்டும் ஸ்ரீ. என்ன புண்ணியம் செய்தேனோ